கொடைக்கானல்ல பழனி மலைத்தொடர்களில் 5600 அடி உயரத்தில் யானைகள் அதிக அளவு நடமாடுற பாச்சலூர் அரசன்குடை கிராமத்தோட தனிச்சு விடப்பட்ட காட்டுக்கு மத்தியில் பெரிய மலையோட பாறை இடுக்கில் பல அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச யாராலையும் போக முடியாத குகையில் சிவன் நாகப்பாம்பா கதவு மலைநாதரா நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. கதவுமலைநாதரை தேடி போற இந்த மலையேற்றத்துல காட்டுக்குள்ள முதல்ல அட்டைப்பூச்சி கிட்ட மாட்டிக்கிட்டோம். அட்டைப்பூச்சிட்ட இருந்து தப்பிச்சு விடாத அடைமலையில மாட்டிக்கிட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம சிவனை பார்க்குற எண்ணத்தை கைவிடுறதே இல்லை. வாங்க மலையேற்றத்தை பண்ணி சிவனை பார்க்கலாம். கதவுமலை பயணம் திண்டுக்கல்ல இருந்து தொடங்குது. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்கள் 21 பேரும் தாண்டிக்குடி பஸ் ஏறிட்டோம். மக்களே, இப்போ நம்ம தாண்டிக்குடிக்கு போய்கிட்டு இருக்கோம். தாண்டிக்குடிக்கு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேர்பின் பெல்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 அடிக்கு மேலே செங்குத்தாக அந்த ரோடு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ரிஸ்கில் தான் இந்த டிரைவர்ஸ்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். நானே பயந்து போய் தான் எந்திரிச்சு நிற்கிறேன். பாருங்களேன், லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் நம்ம 1500-2000 அடி பள்ளத்தில் விழுந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாண்டிக்குடி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பெரும்பாறைன்னு ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம தாண்டிக்குடி போகிறோம். தாண்டிக்குடி போயிட்டு நம்ம கதவுமலை சிவனை போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தாண்டிக்குடி ரீச் ஆயாச்சு. இங்கே ஒரு டீ கடையில் அடிவாரத்தில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மொத்தம் இப்போதைக்கு 21 பேர் இருக்கோம். இன்னும் ஒரு 4 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் சங்கர்லால் ப்ரோ மதுரையிலேருந்து வராரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மதுரையில கிருபாகரன் அண்ணன். இந்த ராகவனோட திறமையை குறைச்சி எடை போட்டுட்டுல பொறுத்திருந்து பா. மதுரையில இருந்து சந்தோஷ் ப்ரோவோட அப்பா சம்பத் அப்பாவும் வந்திருக்காங்க. சென்னையில இருந்து நம்ம சரத் ப்ரோ வந்திருக்காரு. சமையல் போட்டிக்கு வந்த மாதிரி. இது என்ன சொல்லுமா? கருவேப்பிலை சாதமா? இல்ல, நீ சாப்பிட்டு பாரு. என்னன்னு சொல்லுங்க. புதினா அரளி வித சாதம். ஆமா, என்னது தெரியல, புரியல, கசக்குது லைட்டா. மருதாணி சாப்பாடு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இது என்னன்னு சொல்ல மாட்டா. என்னமா அது? புளிச்சக்கீரை, லெமன் சாதம். இங்க பாருங்க, புளியோதரை. அப்புறம் தயிர் சாதம் வேற வச்சிருக்காங்க தனியா டிபன் பாக்ஸ்ல. அவங்க மட்டும் சாப்பிடுறது. கோயம்புத்தூர்ல இருந்து ஆனந்த் ப்ரோ வந்திருக்காரு. கொடைக்கானல் வந்திருக்கோம். ஆனா நான் நினைச்சேன் ப்ரோ, சரி அடிவாரத்துல விட்டுறாங்க, அதுல இருந்து நம்ம மேலே ஏறன்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் மேலேயே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க சார், தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ. கும்பகோணத்துல இருந்து நாராயணன் வந்திருக்காரு. கொடைக்கானல் யாரோட வர வேண்டியது, உங்க கூட வர. நாராயணா, நான் சொல்லல, இவருக்கு தான் ஒர்க். ஓஹோ, கோணால பேசிட்டேன், அவர் ஓகே பண்ணிட்டாருப்பா. திருச்சியில இருந்து விக்னேஷ் ப்ரோ வந்திருக்காரு. திருப்பூர்ல இருந்து நம்ம பாட்சா வந்திருக்காரு, மாணிக் பாட்சா. இவங்க 2 பேரும் திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. இவர் பேரு தினேஷ், இவர் பேரு கிருஷ்ணா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து நம்ம MK விலாக்ஸ் முத்துக்குமார் ப்ரோ வந்திருக்காரு. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த சிற்றின்பத்தை நோக்கி கொடைக்கானல் வராங்கன்னா நாமெல்லாம் பேரின்பத்தை நோக்கி சிவனை தேடி போறோம். சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் முரளி ப்ரோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வந்திருக்காரு. மக்களே, நம்ம தாண்டிக்குடி அடிவார கிராமத்தில் இருந்து கதவுமலை நாதரை நோக்கி நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்கு. ஊருக்குள்ளே போய் தான் போகிற மாதிரி இருக்குது. நம்ம பாருங்களேன், வீட்டு காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே அந்த தாண்டிக்குடி கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் பெரிய கிராமமாக தான் இருக்குது. நல்லா சிட்டி மாதிரி தான் இருக்குது.
நம்ம அடிவார கிராமத்தில் இருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோம். தாராபுரத்தில் இருந்து நம்ம இளங்கோ அண்ணனும் கௌரி அக்காவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வந்து கணவன் மனைவி. நம்ம ட்ரெக்கிங் குரூப்பில் ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ட்ரெக்கிங் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. சந்தோஷமாக இருக்குது. 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ராஜமாதா பற்றி ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஃபைனலி. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. துணைக்கு ஆள் சேர்ந்துருக்குமா இருக்கீங்களா? கை பார்த்துக்கிறேன். இந்த ட்ரெக்கிங்கில் வந்து நம்ம 23 பேர் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்த இளங்கோ அண்ணன் கௌரி அக்காவோட சேர்த்து 22 பேர். சக்தி ப்ரோ வந்து பாச்சலூர் வழியாக கதவு மலைக்கே போயிட்டாரான். அவர் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். அவர் வந்து தொப்பேஸ்வரம் மலைக்கெலாம் வந்திருந்தார். மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அக்கா நீங்கள் லோக்கலா? தோட்டத்துக்கு போகிறீங்களா? நேற்று மழை வந்துச்சு அக்கா. இங்கே யானைலாம் நீங்கள் பார்த்து அடிக்கடி வருமா? இங்கே நாங்கள் பார்த்ததுல ஆனால் வரும். காட்டு மாடு ஒன்றத்தையும் பார்த்துருக்கோம். எல்லா விலங்கும் இந்த கொடைக்கானல் மலை தொடர்களில் இருக்குது. ஆனால் வந்து அதிகமாக வந்து காட்டு மாடு, யானை, மான் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பயிரை நாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் மின்வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். குமரேசா, அங்கே யானை இப்போ தான் வந்து வாழைத்தோப்பெல்லாம் சாய்ச்சிருக்காங்க. இங்கிட்டு வாயா, நல்ல காரியத்துக்கு எடுத்த. ஆனால் உன்னைய பார்த்தா யானை பயந்து போயிடும். அது வேற. மரியாதை கொடுத்து தான் மர்டர் பண்ணுவானுங்களோ. நிற்க சொல்லுங்க. என்னால் கத்த முடியல. ஒட்டுக்கா போவோம். ஏதோ ஒரு இடத்துல பாதை பிரியுதாயா? ஒன்றா போகலாம். ஃபுல்லாக ஹில்ஸ் தான் மக்களை பாருங்கள். ஃபுல்லாக ஹில்ஸ் தான். நாங்கள் இந்த மண் பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மண் பாதையில் வந்து ஜீப்பும் போகுமா. நீங்கள் ஒருவேளை கதவு மலைக்கு ஃபேமிலியாக வர பார்த்தீங்கன்னா ஜீப்பு கதவு மலை வர பக்கத்தில் வர போயிடுமா. போகிற வழி ஃபுல்லாமே பலாமரம் தான். 2-3 வழி பெரிய தான். நம்ம முன்னாடி போய் நிப்பாட்டணும் எல்லாத்தையும். மதுரையில் இருந்து சுப்பு ப்ரோ வந்திருக்காரு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆற வாரமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலைகளையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோழி 65 அதை நான் வச்சுக்கோங்க. பர்செப்ஷன் 65, பர்செப்ஷன் 65. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருப்போம். அதே ஜீப் போகிற பாதெல்லாம் தான் போய்கிட்டு இருக்கோம். 2 சைடும் மின்வேலிகள். இந்த சைடு பலாப்பழ தோட்டம், இந்த பக்கத்து வாழைத்தோட்டம். அப்படியே போய்கிட்டே இருக்குது. சிரமம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. அக்கா என்னக்கா நின்ட்டிய? எனக்கா யானை போன மாதிரி இருக்கு. போனோம்னா நாங்கள் போக முடியாது. அம்மா உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எங்களுக்கு 2 ஏக்கர் இருக்குப்பா. ஆனால் நாங்கள் போகிறது இல்லைப்பா. அது மலையோட மலை ஆயிடுச்சு. அப்படியா? ஆனால் மாடெல்லாம் வந்துச்சுன்னா இந்த அங்கே போகணும் அந்த மலைக்கு. ஆனால் நாங்கள் போகல. இப்போ வேலைக்கு வந்திருக்கிறோம். பைரவர் வரவேற்கிறாரு. கதவு மலைநாதன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. 2 வழி போகுது பாருங்க. இந்த வழியில் போயிடக்கூடாது, இதில் போகணும். முதல்ல வந்து இருந்த மாதிரி இப்போ இல்லை. அப்போல்லாம் யாரும் பொம்பளையாலெல்லாம் அந்த சாமி பார்க்க போகக்கூடாது. வயசானவங்க ஆம்பளையால் தான் போவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் சித்திரை 1ஆம் தேதி போவாங்க. இது பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வச்சுட்டு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இப்போ வந்து எல்லாமே போகிறோம், எல்லாம் வர்றோம். பூரா நல்லா கோயில் அதுலாம் இந்த இவ்வளவு தான் இருக்கும். அந்த அலையிலேருந்து பாதையே உள்ளே போக முடியாது. அவ்வளோ சூழ்நிலையில் இருந்துச்சு. மழையெல்லாம் பெஞ்சா வழுக்கும். நெட்டுக்கு ஆம்பளையால் நின்று அவங்க வரிசை ஆள் நின்று மேலே நின்று சென்டர்லேயே போய் தான் சாமி கும்பிட்டு வர முடியும். சாமி வந்து இருக்கிறது உள்ள இருக்கு. ஏன் பெண்கள் போக கூடாது? அந்த காலத்துல இருந்த ஒரு கட்டுப்பாடு. தெய்வம் வந்து சக்தி வந்து அப்பெல்லாம் இருந்துச்சு நல்லா. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாமே போகிறாங்க வர்றாங்க. இல்லை போக முடியாது. நம்மளாம் யாரும் போக முடியாது. முன்னாடி தான் வச்சு சாமியை பார்த்து கும்பிடணும். அதில் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதுதான் வந்து உள்ளே இருந்து சுத்தமாக இருந்து நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு போனோம்னா கொண்டாந்து ஊற்றி வச்சுருவாங்க. அதை வந்து அதான் சாப்பிட்டு அப்படி போயிடும். ஓ, நாக ரூபத்தில் இருக்காரு அவர் தான் சர்வரூபம். அதுதான் அவரை போய் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அவரை நினைச்சு நம்ம போய் கும்பிட்டுட்டு வர்றோம். அவர் வந்து உள்ள இருக்காரு. வந்து போக முடியாது. அந்த சாமி வர்றவங்க தான் அருளோட விரதம் இருந்து பாத குரட்டு போட்டு இப்படி தான் போக முடியும். இருந்து பார்த்தா அந்த கதவு மாதிரியே இருக்கும். அந்த பாறையில வந்து கதவு மாதிரி இருக்கு. அதை வந்து தான் கதவு மலைநாதன். கதவு மாதிரியே மேலே இப்படி பார்த்தோம்னா கதவு மாதிரியே தெரியும். எங்க இருந்து பார்த்தாலும் கதவு மாதிரி தான் தெரியும். நம்ம வீட்டு கதவு மாதிரி. அந்த கதவு கீழே தான் அலை. இப்படி இந்த இவ்வளவு தான் இருக்கும். இந்த அலைக்குள்ள தான் உள்ளே இருக்குது சாமி. தட்டோட எலுமிச்சம்பழத்தோட உள்ளே கொண்டு போய் பற்றி உள்ளே வச்சுட்டு அந்த சாமி வர்றவங்க அருளோடு உள்ளே போய் இப்படியே போய்தான் வச்சு இப்படி தான் வர முடியும்.
அவங்க வெளியே வர வரைக்கும் எலுமிச்சம்பழம் வீசிக்கிட்டே இருக்கணும். சாம்பிராணி பூ உள்ளே கொடுத்து வெளியே வந்து ரொம்ப துடியான தெய்வம் நம்ம பயங்கரமாக இருக்கும். நினச்சி போகிறது கரெக்டாக நடக்கும். இப்படி இருக்கிற அந்த பாறையிலேயே அப்படியே அந்த சர்ப்பம் அப்படி போய் அது மாதிரியே அந்த சாமி வர்ற பூசாரி மேலே வந்து அந்த மலையிலேயே அப்படி அந்த உங்களுக்கு புல்லரிக்குது உயரம். சரிம்மா சரி. எந்த ஊரில் வந்து வரீங்க? நான் ஆசங்கூட. அரசன்கூட. அரசன் பஸ் ரூட் எங்களுக்கு இல்லை. இந்த ஃபாரஸ்ட்ல இந்த ரோட்டு இப்போ தான் வந்து அது இந்த ரோடு உங்கள் ஊருக்கு போகிற ரோடா? அங்கே போகிறது. ஆனால் அந்த மேலே வரைக்கும் தான் கொஞ்சம் இந்த தாறு, அங்கிட்டு வந்து மண் ரோடு தான். தாண்டிக்குடியிலேருந்து இந்த மண் ரோடு வந்து கதவு மலையை தாண்டி அரசன்கொடை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுது. ரோடு வசதி இல்லையா. அம்மா பாருங்கள் நடந்து இந்த மாதிரி ரோட்டில் தான் வராங்க. ஜீப் பாதையில் தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கோம். தைல மர காட்டுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நிற்குது. இதே 100 அடி இது ஹைட்டில் நிற்குது. நல்ல பாதையில் வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ரியல் ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது பாருங்கள். பாருங்கள் மக்களே எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எல்லாமே தைல மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் வந்தது வந்து ஒரு ரோட்டு பாதை மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நம்ம காட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கோம். சூப்பராக இருக்குது இதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு. இந்த தைல மரத்தில் இருந்து அந்த தைல வாசனமும் வருது. ப்ளஸ் வந்து இந்த இடம் ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சனால கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது. அவ்வளோ வாசனையாக இருக்குது. மூச்சு எடுத்தா நொரட்டப்பா ஃபுல்லாக அப்படியே குளிருது. இதோட என் பேக்கு வந்து 5ஆவது தடவை ஜிப்பு ஆகுது பாருங்கள். இது இந்த சைடில் பிஞ்சிருச்சு, இங்கே ஒரு பிஞ்சிருச்சு. ரொம்ப கடுமையாக என் பேக் உழைச்சிருச்சு. அப்படி இழுத்துறியா? வேமா எடு. அப்படிலாம் இழுக்கூடாது வேமாலாம். நான் சொன்னல ப்ரோ, கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள் கவலை உனக்கு ஒத்துக்கொள். ராமேஸ்வரத்தில் வந்து பேக்கு தைச்சு தான் சம்பாதிச்சியா? இல்லையா அப்படி கிடையாதுல்ல. செருப்பு தைச்சு போய்கிட்டே இருப்பாங்க. நேராச்சு எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. இந்த பாதை நடக்கவும் சூப்பராக தான் இருக்குது. கரடு முரடாக இல்லை. கண்ணுக்கு கட்டினதோட வர உங்களுக்கு தைல மரங்கள் தான். அங்கே ஒரு சிற்றாறு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கேருந்து தான் சவுண்டு நல்லா வருது. தமிழர் சேமா பாருங்கள் வேகமாக போகிறாங்க. அப்போனா இது வந்து சமதளம்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. செங்குத்தில் ஆள் வந்து சுணங்கிடுவாங்க பாருங்கள். இப்போ சரிசமமாக ஒரு இறக்கம். இது ஃபுல்லாமே வந்து பாருங்களேன். உங்களுக்கு ஜீப் போன தடம் தெரியுதா? பார்த்து அம்மா என்ன டைவ்லாம் அடிக்கிறிய. இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே ஜீப் போன தடம். ஒரு வாரமாக இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான். திண்டுக்கல் சுற்றி கொடைக்கானல் மலை ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்ல மழையே பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கீழே தெரியுதா? கேட்குதா உங்களுக்கு தண்ணி வர சவுண்டு? மழை வந்து இந்த தைலக்காட்டையே நினச்சிருக்கா. அதனால் போகிறது சூப்பராக இருக்குது. காடே அப்படியே பச்சை பசைன்னு இருக்குது ஒரு மலைக்கு அப்புறம். நாமெல்லாம் தனியாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக போகிறத விட தெரியாத ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக போகிறது இன்னும் ஒரு ஃபன்னாகவே நல்லாவே இருக்குது. வியூஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு பஸ்ஸில் வரும்போதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக மலைத்தொடர் ஃபுல்லாமே சன்ரைஸில் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த காட்டு செடிக்கு இடையில பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? அரசன்கொடை. அது எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? தாண்டியிலேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர். தாண்டிக்குடியிலேருந்து 6 கிலோமீட்டர். சரி சரி. அது எப்படி பெரிய கிராமமா? சும்மா சின்ன கிராமம் தான். ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது. எத்தனை வீடு இருக்கும்? வீடு ஒரு 70 வீடு இருக்கும். 70 வீடு இருக்குமா? பழங்குடியினர்லாம் இல்லை? எல்லாமே கலந்துருக்காங்க. எல்லா வசதியும் இருக்கா உங்களுக்கு? கரண்ட் வசதி, கரண்ட் இருக்குது, ரோடு இருக்குது, ஸ்கூல் வசதி. ரோடு மட்டும் இல்லை, மண் ரோடு தான் இருக்குது. இப்போ தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. வழியில் இருக்கா? அந்த வழியில் இருக்கா? ஒரு வழி தான். ஒரு வழி தானே. இன்னொரு அந்த பாச்சலூர் அது ஒத்திரி போயா இருக்குது. அங்கிட்டு யானை இருக்கனால அங்கிட்டு இப்போ யாரும் வர்றதில்ல. இங்கிட்டு யானை நடமாட்டம் இருக்காது. காட்டெருமை இந்த மாதிரி மான் இந்த பன்னி மாதிரி மட்டுமே தவிர வருமே தவிர இங்கிட்டு யானை காட்டெருமை பன்னி இங்கே நடமாட்டம் இருக்கு. யானை கம்மியாக தான் இருக்கு. யானை அந்த பக்கம் இந்த பாச்சலூர் பக்கத்து தான் இருக்கு. அந்த பக்கம் ஜிஆர்டி அந்த பக்கம். நெட்வொர்க்லாம் கிடைக்குதா? நெட்வொர்க்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். என்ன நெட்வொர்க் கிடைக்கும்? நல்லா ஜியோ நல்லா கிடைக்கும். ஜியோ கிடைக்குமா? ஜியோ பிஎஸ்என்எல் 6-7 மணிக்கு மேலே மேக்ஸிமம் வர மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சினா மட்டும் ஜீப்பில் வருவாங்க. மேலே ஹாஸ்பிட்டல் இருக்கானே? ஹாஸ்பிட்டல் தாண்டிக்குள்ள அங்கே இல்லை, மேலே. நம்ம எமர்ஜென்சிலாம் தாண்டிக்குடி தான் வருது. ஃபர்ஸ்ட் எய்டு முதற்கொண்டு எல்லாமே தாண்டிக்குடி தான். உங்கள் பேர் என்ன? என் பேர் காளிராஜன். காளிராஜன். அரசன்கொடை. உங்கள் ஊர் பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசன்கொடை. ஆமாம், சூப்பர் பேர். ஆனால் அட்டைப்பூச்சி இருக்கா? இல்லை அந்த புல்லுக்குள்ளே வந்து அட்டை இருக்கான். பார்த்து நில்லுங்க. இந்த புல்லுக்குள்ளே அட்டை இருக்கான். அந்த இவன் காலிஸ் மேலே ஏறிடுச்சு. பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. காலை செக் பண்ணிக்கோங்க. பார்த்து இல்லைங்கம்மா, ஏறிட போகுது. அட்டை இருக்கான். மக்களே, நம்ம காலிஸை வந்து அந்த அட்டை கடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு காலிஸை தான் கடிச்சிருக்கு. தெரியுதா? கடிச்சு ஃபஸ்ட் டைம் கடிச்சிருக்கு. இப்போ போகிற பாதை சூப்பராக இருக்குது. ஏன் அட்டை இருக்குன்னா பாருங்களேன், மழை பெஞ்சிருக்கு. 2 சைடும்
காட்டு செடிகள்லாம் அதிகமாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக இருக்கும். அந்த ஊர்க்கார அண்ணனே சொன்னார் அட்டை இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் காடு. அதான் காட்டோட சத்தம் சுற்றி வந்து இந்த காட்டு பூச்சிலாம் கற்றுது தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ அருமையாக இருக்குது. கத்தி யானையே உசுப்பேற்றி விட்டுறாதியா. இவங்க பாதையெல்லாம் ஜீப்பு போய் போய் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது பாருங்களேன். கவனமாக வரணும், வழுக்கணும். ப்ரோ மிஸ்ட்டை பாருங்கள், மிஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. அங்கே பாருங்கள் ஒரு காற்று அடிக்குது, மழை ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு அப்படியே மேந்து வருது பாருங்கள். அநேகமாக வந்து மழை வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னது. இந்த செடியை ஒட்டாமலும் போகணும், சகதியில் கால் வைக்காமலும் போகணும். ப்ரோ பாத்தியா பாருங்க அட்டை இங்கே பாருங்க, காலுக்கு இடையில கடிச்சிருக்கு பாருங்க. இங்கே ஒன்று கடிச்சிருக்கு, வேற எங்கேயா கடிச்சிருக்கு, இங்கே பாருங்க. ஒரு கிலோமீட்டரா? ஏன்னா அந்த ஆதிபராசக்தி கோயில் வந்துச்சுன்னா பக்கமா? ஆமாம், கோயில் வந்துட்டாவே அந்த கோயில் வந்ததுக்கு அர்த்தம். இது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. இதுக்கு வாத்தியார் வந்து கீழே இறக்கத்துலேருந்து நடந்தா வரணும். தாண்டிக்குடியில் வந்து நம்ம தாண்டிக்குள்ள பஸ் இறங்கி நடந்தா வரணும், நடந்தா போகணும். சூப்பர் சூப்பர். பாருங்க முன்னாடி சரவணன் தான் மாஸ்க் அனுப்பிச்சிட்டு போகிறாரு பாருங்க. அவரை நம்ம யாருமே மிஞ்ச முடியாது. எல்லா மலையிலையும் முதல்ல சாமியை பார்க்குறது அவர் தான். பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. சரவணன் இருக்காரு, அவரோட யாருமே போகக்கூடாது, நம்மளை விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுவார் எல்லாத்தையும். என்னண்ணே? அப்படிலாம் இல்லை. அதனால தான் வெயிட் பண்ணுறேன் ஆளுங்களாம் வரட்டும்னு. எப்போ வந்தீங்க? எப்படி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். சந்தோஷ் ப்ரோவோட அப்பா பாருங்களேன், அவர் 18 வயசு பையன் மாதிரி தான் இருக்கார் பாருங்க. எப்படி அந்த போஸை பாருங்க, எங்கே உட்காந்துருக்காருன்னு. வாங்க போகலாம். எனக்கு ஈஸியாக தான் தெரியுது, ஒன்றும் கஷ்டம்லாம் தெரியாது. பார்த்து அண்ணா பார்த்துண்ணே, கவர் பண்ணா விட்டுட்டேன், இன்னொரு தடவை விழுகண்ணே. இப்போ வந்து மலை உச்சிக்கு வந்தாச்சு, அதனால தான் பாருங்கள் வெயில் கொஞ்சம் நல்லா உரைக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம கதவு மலையினால போய் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒரு புல்மேட்டு பாதை மாதிரி இருக்குது, சுற்றி புல்கள் தான். எப்பயுமே நம்ம வந்து ஒரு மலை ஏறிட்டோம்னா மேலே வந்து அதுக்கு அடையாளமாக இந்த மாதிரி ஈச்ச மரம், லெமன் கிராஸு, புல்கள் அதிகமாக இருக்கும். புல்கள் அதிகமாக இருந்தால் நம்ம உச்சிக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சிறுமலையில் உள்ள வெள்ளிமலை சிவன் கோயிலில் இந்த பாருங்கள், இந்த லெமன் கிராஸ்லாம் டீ போட்டு குடிப்பாங்களாம். நம்ம வந்து சிறுமலையில் உள்ள வெள்ளிமலைக்கும் போயிருக்கோம். அங்கே உள்ள சிவனையும் சூப்பராக தரிசனம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்க்கலாட்டி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. சின்ன மலை தான். விடுதலை படம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. அங்கே போகும்போது இந்த கேரவன்லாம் அங்கே நிப்பாட்டியிருந்தாங்க பாருங்கள். நம்ம போகிற பாதையிலேயே எங்கேயோ சொன்ன மாதிரி தண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். நம்ம மழை தண்ணி தான். இங்கே சின்ன சின்ன சொட்டுக்களாக சேர்ந்து இங்கே ஒரு சொன்ன மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? கிட்டத்தட்ட அங்கே ஒரு 5 கிலோமீட்டருக்கு பக்கமாக நடந்து வந்திருப்போம். கோவிலில் நெருங்க போகிறோம். இப்போ தான் யானை சாணி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த பகுதிகளில் யானை நடமாட்டம் இருக்குது. ஒரு மலையே புல்லாக தான் இருக்குது, அதனால் யானைகள் இங்கே அதிகமாக நடமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெட்டுப்பாறைக்கு நடுவில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அந்த பாதை ஃபுல்லாமே இப்போ வந்து பாறையாக தான் இருக்குது. மக்களை பாருங்கள், ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இப்போ நம்ம ஆதிபராசக்தி கோயில்கிட்ட வந்தாச்சு. இதான் அடையாளம். இங்கேருந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் நம்ம கதவு மலைநாதர் சிவன் கோயிலுக்கு ரொம்ப பக்கம்தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு சுயம்பு லிங்கம் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இப்போ தான் வந்து பூஜை பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆதிபராசக்தியை. சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மேட்டை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அங்கே உச்சியில் ஒரு குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த தெரியுது பாருங்கள். நடுவில் ஓம் சக்தி கோவிலில் இருந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் ஆனால் வேறு லெவலில் இருக்குது, ஒரு சொர்க்கம் தான். கொடைக்கானலில் ரொம்ப பேத்துக்கு இந்த இடம்லாம் தெரியாது. மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு வருது பாருங்கள், தெரியுதா? அது ஃபுல்லாமே மிஸ்ட்டு தான். எப்படி கவர் ஆகிட்டு வருது பாருங்கள். அப்படி ஒவ்வொரு தடவையும் காற்றடிக்கும் போது எங்கேயோ இருந்து மிஸ்ட்டுக்களை அப்படியே காட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. அது மேலே படும் போது அவ்வளோ அருமையாக இருக்குது. பாதையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த வழியாக தான் அந்த அரசன்குடை கிராம மக்கள் இவ்வளோ காலமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டுருக்காரு பாருங்கள் சரவணன். எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாருன்னு பாருங்கள். ஐயா நீங்கள் அரசன்குடையா? குதிரையா? இல்லை குதிரை தானேயா? அங்கே மேய்து, அது நம்ம உங்கள் குதிரையா? அதான் அங்கே புல்மேட்டில் அரசன்குடை கிராம மக்கள் தான் இவங்கெல்லாம். இப்படி தான் இவங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலை மேலேருந்து கசிஞ்சு
இங்கே பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி நீர்கள் தான் ஒன்று சேர்ந்து பெரிய ஓடையா ஆறா காட்டாற்று வெள்ளமாக மாறுறது பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம காட்டுப்பாதையில் வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பெரிய பாறையில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பச்சை பசேல் இருக்குது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? பாருங்க நம்ம எல்லாருமே ஏறி வராங்க மேலே. இப்போ நான் ஒரு குதிரை மேயுதுன்னு சொன்னேன் பாருங்க, அந்த மலையில் தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். முயல் இங்கே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வீட்டிலே பார்த்துட்டோம். இதெல்லாம் முயலோட கழிவு. உங்களுக்கு நான் எல்லா மலையிலையும் என்னென்ன மிருகங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். முயல் இருக்குது, புல் அதிகமாக இருக்குல்ல இங்கே. எப்படி ப்ரோ இருக்குது இந்த இடம்? வேற லெவலில் இருக்குது ப்ரோ. இங்கேயே என்னை விட்டா இங்கேயே நான் ஒரு குடிசையை போட்டு செட்டில் ஆகிடுவேன். அப்போ இருந்துருங்க. இங்கே பாருங்கள் நம்ம கேங் எல்லோரும் அந்த இடத்துல உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் பாருங்களேன், இங்கே பாருங்க 2 பேர் பிரியாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க. கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருந்தாலும் இந்த மாதிரி சங்கர்லால் ப்ரோ புண்டை விரிச்சு பாருங்க, போன்ச்சுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் சர்பத்து வெள்ளரிக்காலாம் வித்துக்கிட்டு இருக்காரு. ஆளு பார்க்க ஒரு சாயல் அப்படித்தானே இருக்காரு. மக்களே பாருங்க, எனக்கு ஆப்போசிட்ல இருந்த மலையை காணாம பாருங்களேன், ஃபுல்லா மிஸ்ட் மறைச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து திடீர்னு பாருங்களேன் மிஸ்ட் வருது. இந்த பக்கத்து பாருங்க ஒரே மேகக்கூட்டமாக வருது பாருங்க. திடீர்னு கிளைமேட் மாறுது. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பெரிய மழை வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்குள்ளேயும் பார்த்துட்டு போகணும். இந்த சரிவிலேயே நடந்து போகிறோம் எல்லோரும். இது வந்து ஒரு பெரிய பாறை, ஃபுல்லாக வந்து பாருங்களேன் இந்த பச்சை பசேல்னு இந்த புல் படர்ந்துருச்சு. அதனால் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அம்புக்குறி இருக்குது பாருங்கள். அங்கங்கே உங்களுக்கு கதவு மலைக்கு செல்லும் வழின்னு போர்டெலாம் வச்சுருக்காங்க. சக்தி அண்ணன் பாய்ச்சலூர் வழியாக போயிட்டு வழி மாறி இப்போ இங்கிட்டு இந்த வழியாக வந்திருக்காரு, சுற்றி எத்தி வந்திருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு. இந்த பக்கத்தில் உள்ள அரசன் கொடை அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு ஜீப் வருது பாருங்களேன். அவங்க உழவு ஓட்டுறது, அந்த பூச்சி மருந்து அடிக்கிற அந்த மோட்டர் சவுண்டெலாம் சூப்பராக கேட்டுக்கிட்டு இருக்கு இங்கே எங்களுக்கு மலையில். இந்த இடம் ரொம்ப வழுக்குதுண்ணே பார்த்து. இங்கே ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் மட்டும் காலை வச்சிடக்கூடாது, ஏன்னா பாசமாக இருக்குது, ஃபுல்லாமே வலிக்கி விட்டு விழுவ வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி எங்கே இல்லையோ அதை பார்த்து போயிடணும். கதவு மலைக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஊர் மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு காவல் தெய்வம். கும்பிட்டுட்டு வந்தாச்சு, ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இதுவரை நான் பார்த்தே இல்லை, லெமன் கிராஸில் பூ பூத்து பார்த்தே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி செங்குத்தான பள்ளம் பாருங்களேன். இந்த சரிவில் தான் நம்ம போகிறோம், ரொம்ப பார்த்து போகணும். அம்மா ரொம்ப பார்த்து போங்க, ஜாக்கிரதையாக போங்க. ரைட் சைட்லேயே போங்க, லெஃப்ட் சைடில் போயிடாதீங்க. வழி நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பாருங்கள், அதான் கதவு மலைநாதர் கோவில் பாருங்கள், வந்தாச்சு. அம்மா வழுக்கு தான், பார்த்து போங்க. ரைட் சைட்லேயே போங்க, ரைட் சைட்லேயே போங்க. இது எப்பேற்பட்ட இடத்துல இருக்குன்னு தெரியுமா அந்த கோவில்? நாங்கள் தாண்டி வந்ததெல்லாம் வேறு ரூட்டு. இப்போ போகிறது வந்து ஒரு மலைச்சரிவிலேயே அந்த பாறையை ஒட்டியே கோவில் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சித்திரை மாதம் வந்தீங்கன்னா இங்கே திருவிழா பயங்கரமாக நடக்கும். இந்த பக்கத்தில் உள்ள கிராம மக்கள்லாம் சேர்ந்து சூப்பராக திருவிழா நடத்துகிறாங்க. ரீசெண்டாக வந்து தீப்பிடிச்சி எல்லா மலைகளுமே எரிஞ்சிச்சு சம்மரில். சதுரேரி மலை, வெள்ளையங்கிரி மலை, கொல்லிமலை, நீங்கள் என்னென்ன மலை இருக்கோ தமிழ்நாட்டில் எல்லா மலையும் எரிஞ்சிச்சு. கதவு மலையும் பயங்கரமாக எரிஞ்சிச்சு, நான் நியூஸில் பார்த்தேன். எல்லாமே எரிஞ்சிருக்கு பாருங்கள். நெருங்கும் போது ஒரு வைப்ரேஷன் வருது பாருங்க. ஆஹா ஆஹா, சூப்பராக இருக்குது மக்களே. வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேனுன்னு தெரியுதா உங்களுக்கு? மலைத்தேனு டச் பண்ணிடக்கூடாது. இது பெரிய மலைச்சரிவு. மலைச்சரிவில் இருக்கிற ஒரு இடுக்கில் வந்து நம்ம கதவு மலைநாதர் இருக்கார். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய சரிவுன்னு தெரியுதா உங்களுக்கு? கதவு மலை முருகர் இருக்கார், மலை இடுக்கில் அருமையாக இருக்கார் பாருங்கள். அவரோட வேல் பாருங்களேன், மரக்கட்டிலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஹா மகளே பாருங்கள், அண்ணன் மணி அடிக்க வேணாம்னு சொல்கிறார். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் இருக்குது பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த சவுண்டுக்கு அது வந்து கொஞ்சம் பயந்துருச்சுன்னா இங்கே தான் வரும் நேரம். நம்ம கதவு மலைநாதரை வந்து அடைஞ்சாச்சு. அருமையாக இருக்கார். எல்லா இடத்துலையும் லிங்கத்தில் பார்த்துருப்போம். லிங்க வழிபாடு தான் முக்கால்வாசி இடத்துல இருக்குது. மலைகளில் ஃபுல்லாமே லிங்க வழிபாட்டில் தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து கத்திரிமலை போயிருப்போம். கத்திரிமலையில் பெரிய லிங்கத்துக்கு கீழே ஒரு முகமைப்பு மட்டும் வச்சுருப்பாங்க, சிவனோட முகமைப்பு. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு உருவமைப்பு. நீங்கள் முருகனை பார்த்துருக்கலாம், பிள்ளையாரை பார்த்துருக்கலாம், மற்ற தெய்வத்தை உருவமைப்பில் பார்த்துருக்கலாம். ஒரு மனித உருவ அமைப்பில் கதவு மலையில் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
மக்களை பாருங்க, அந்த அம்மா சொன்னாங்கல்ல அந்த குகை தான், இதுக்குள்ளதான் அந்த சர்ப்பம் இருக்காங்களாம். அவர் தான் வந்து கதவுமலை நாதரா வந்து உள்ளக்க இருக்காராம். பாருங்களேன், இந்த குகை உள்ளக்க போய்கிட்டே இருக்கு. பாருங்களேன், குகை உள்ள போய்கிட்டே இருக்கு. பெரிய குகை. பூசாரி வந்து திருவிழா அன்னைக்குன்னு உள்ளே போவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கதவுமலைநாதர் வந்து சர்ப்பமாக வந்து காட்சி கொடுப்பாங்களாம் அப்படின்னு அந்த ஊருக்கார அம்மா சொன்னாங்க. திருவிழாவில் முடிஞ்சால் நீங்கள் திருவிழாவுக்கு வாங்க, வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு குகை அமைப்பு இருக்குது. அதாவது முருகன் காமிச்சல்ல, முருகனுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு குகை அமைப்பு போய்கிட்டே இருக்குது. பாருங்களேன், உள்ளே போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப 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 உயிருக்கு ஆபத்தான இடம். அதெல்லாம் இங்கே இருக்க இந்த ஆதிவாசி மக்கள், அதாவது வந்து பழங்குடியினர், இந்த பழனி மலைத்தொடர், இந்த கொடைக்கானல், இந்த பழங்குடியினரோட ஒரு குலதெய்வமாக இருந்திருக்கு. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 40 பிரிவினர் இருந்திருக்காங்க. அதில் வந்து 2 பிரிவினர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருமாத்தி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, கருமாத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டமும், ரெங்கன்குடி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருதும். அவங்க 2 பேரும் எப்படின்னா அண்ணன் தம்பி அந்த ஒரு, அதாவது எப்படி வரும்னா அவங்க பரம்பரையில் பிறக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி தான். அவங்கள வந்துட்டு பொண்ணு கொடுக்கவோ எடுக்கவோ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அதில் வந்துட்டு அந்த கருமாத்தி கூட்டத்திலேருந்து ஒரு பையன் வந்துட்டு அந்த ரெங்கன்குடி கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணோட காதலைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த குகைக்குள்ளே இங்கே வந்து வந்துடுறாங்க. அப்போ அவங்கள துரத்திட்டு வர ரெங்கன்குடி அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இங்கே வந்து அவங்கள தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்க வந்து இந்த குகைக்கு மேலே வந்து இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்க இங்கே வாழ்ந்ததாக தான் வந்துட்டு சரித்திரம். அதாவது வந்துட்டு இப்போ சித்திரை 1ஆம் தேதி வருஷப்பிறப்பு வந்து அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட கல்யாண நாள். அது அந்த கல்யாண நாளை தான் வந்துட்டு அவங்க இங்கே எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு. இந்த 40 பரம்பரை அந்த வகையினர் இருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த ரெங்கன்குடி கூட்டம் அவங்க மட்டும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. இந்த 40ல் 39 வகையின வருவாங்க, அந்த ஒருத்தவங்க வரல. அந்த ஒருத்தவங்க வரல அப்படிங்கும் போது அந்த பெண் வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியாலையும் எங்கே வந்தால் நம்மளை பிரிச்சிருவாங்களோ திரும்பி கூட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுனாலையும் அவங்கள வர விடாமல் தடுக்கிறதாகவும் அவங்களுக்கு வரும்போது தடைகளை போட்டதாகவும், அதனால அந்த ரெங்கன்குடி கூட்டம் அந்த வகையை சேர்ந்தவங்க மட்டும் இந்த கோயிலுக்குள்ளே வர்றதில்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஐதீகம். அம்பு எடுத்து விட்டதுல தான் இந்த இடம், இந்த மலை வந்துட்டு ஒரு ஓட்டை விழுந்து சாஞ்சதா சொல்றாங்க. அதாவது இந்த கதவு மாதிரி இந்த 2 இதுக்கு நடுவில் ஒரு சுரங்க மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து அவர் விட்ட அம்புல தான் இது பண்ணுது. இன்னொரு கதையும் சொல்றாங்க, ஆனா இது வந்துட்டு இதுக்கான எந்த ஆதாரப்பூர்வமான தகவலும் இல்லை. அதாவது இங்க ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும், இந்த சுரங்கம் வந்து திருச்சி சிவன் கோயிலோட போய் கனெக்ட் ஆகுறதாவும் சொல்றாங்க. ஆனா அதை இங்க இருக்க மக்களே வந்துட்டு செய்தி செய்தியா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அப்படி ஒரு சுரங்கம் இல்லைங்கிறாங்க. அது உண்மையும் கூட, ஏன்னா எங்கேயுமே நிரூபிக்கப்படலை. இது வந்து கதவு மலை கிடையாது, கதவ மலை. அதை வந்து கதவையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் தான் வந்துட்டு இங்க வழிபட்டதாகவும் சொல்றாங்க. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு அம்மன் சிலை தான் அப்படிங்கிற. இந்த சிலை வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ சமீப காலத்தில் பண்ணி அது சிவன் கோவிலாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சிவன் கோவிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சில கோவில்களில் இருக்கும், இந்த சிவராத்திரி அன்னைக்கு பேய் ஓட்டுவாங்க, கத்தி மேலே ஏறி நிற்பாங்க போகிறாங்க, அதில் கூட சிவன் நிற்க மாட்டார், அதுக்கு உபதெய்வம் தான் நிற்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பில் அந்த ஆணி அடிச்ச செருப்பு இருக்குது. அதனால வந்துட்டு இங்கே குறி சொல்கிறது அப்படிங்கும் போது இங்கே வேற ஏதாவது காவல் தெய்வங்களும் இருக்க வாய்ப்பு உண்டு. சேப்பு கொய்யாவை அவங்க வீட்டில் வளர்ந்த கொய்யா இது, அதை சிவனுக்கு படைக்கிறதுக்கு எப்பயுமே கொண்டு வந்துருவான் நாராயணன். இந்த தடவையும் கொண்டு வந்துட்டாப்புல பாருங்க. சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கு. நீங்க வந்து ஊர் தலைவர், அரசன்குடி ஊர் தலைவர். பெரியப்பா அப்பா காலத்திலிருந்து இது பெரிய ஒரு 100 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷமா இது இந்த சித்திரை வருஷப்பரப்புக்கு நல்ல விசேஷமாக இருக்கும். சித்திரை 1க்கு அது அன்னைக்கு நல்லா கொஞ்சம் ஜனங்கள் நிறையா வரும். கிட்டத்தட்ட அன்னதானம் ஒரு 1000 பேர்த்துக்கு ஊர் சார்பிலிருந்து பொதுமக்கள் இருந்து எல்லாமே கொடுக்குறோம். ஜிஆர்டி நல்லா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. நிறையா பக்தர்கள் வந்து போகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நல்ல கூட்டம் வரும் சித்திரை 1க்கு. ஆனால் நல்லா விசேஷமாக இருக்கும். இதில் வந்து குகைகள் வந்து அந்த சாமி இப்போ வர்றதில்லை. வந்து அவர் வந்து உள்ளே போய் இதில் வந்து அதில் உள்ளே போய் கடந்து போய் வந்து எல்லாத்துக்கும் ஒரு திண்ணூறு கொடுப்பாரு. எப்படி உள்ளே போய் வந்துடுவார். இது வந்து எத்தனை அடின்னு சொல்ல முடியாது. நம்ம வேற யாரும் போனதில்லை. அவர் சாமி அருளாளி. இல்லை உள்ள போனால் போய்கிட்டே இருக்குமா, இல்லை ஒரு இடத்துல முட்டிடுமா? இல்லை போயிட்டே இருக்கும். இது இந்த நீங்கள் அங்கே வரீங்களே அங்கே வரைக்கும் போகுதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது. முன்னோர்கள் நமக்கு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வச்சது. இது பாச்சலூர்காரர்களுக்கு எடுத்து நடத்தியிருக்காங்க. அவங்களால நடத்தி எங்களால் கொண்டு செலுத்த முடியல, எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இப்போவும் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம், நாங்கள் முன்னுக்கு காவடிக்காரர்களாம் வந்தாங்கன்னா நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருவோம். உங்கள் ஊரில் யானை நடமாட்டம் அதெல்லாம் இருக்குங்க, அதிகமாக இருக்குது. நாங்கள் அந்த ரோட்டுக்காக ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒப்புதல் மட்டும் பாரஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப வேதனை. ஒரு காய் காசு போனோம்னா எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப கஷ்டம்.
எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வரக்கூடாது அடுத்தவங்களுக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டம். இப்போ பரவாயில்ல, கட்டி தூக்கிட்டு போவோம், தோளில் தூக்கிட்டு போவோம். இப்போ பரவாயில்ல, ஏதோ ஜீப் ஃபோர் வீலர் வண்டி வர அளவுக்கு வெட்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க, அடுத்து வாங்க, கண்டிப்பாக சந்தோஷம். நல்லா இருந்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து கொண்டரங்கி மலை, அதுக்கு பின்னாடி வந்து ரங்கமலை அப்படின்னு ஏகப்பட்ட மலைத்தொடர்கள் தெரியுது. மிஸ்ட்டு மறைச்சிருச்சாங்க. இங்கே நம்ம வந்து 23 பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே இருந்தோ ஜாயின் பண்ணி நம்ம வந்து கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடியில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நம்ம பாருங்கள் கதவு மலை நாதரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. 23 பேரும் இப்போ சீக்கிரம் இறங்க போகிறோம். ஏன்னா வந்து சுற்றி மேகமூட்டங்கள் வந்துருச்சு. மழை பெஞ்சா இறங்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். யானை நடமாட்டம் வேறு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். கதவுமலை நாதருக்கு, கதவுமலை நாதருக்கு ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? ஓம் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம், திருப்தியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குப்பா. தனியாக வர்றதுக்கு இப்படி வர்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம சக்தி அண்ணன் வந்து பாய்ச்சலூர் வழியில் போயிட்டாராம். தாண்டிக்குடி வழியில் வராமல் கதவுமலைக்கு பாய்ச்சலூர் வழியாக போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வழி உங்களுக்கு தெரியல? அது பாதி வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் பாதி வந்து ஒரே புதராக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். நான் வந்து மறுபடியும் தாண்டிக்குடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம். 2 மலை ஏறி இருக்கீங்க? 2 மலை ஏறி இருக்கேன். நீ கதவுமலை சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே டால்மன்ஸ் இருக்குது. அதாவது குள்ள மனிதர்களோட வீடுன்னு சொல்லுவாங்கள்ல. பாருங்கள், 2 டால்மன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். ஆதிகால மனிதர்களான குள்ள மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததுக்கு அடையாளமாக டால்மன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கே மக்களே நல்ல மழை, நான் சொன்ன மாதிரி நல்ல வேலை, வானம் காப்பாற்றிடுச்சு. ஆனால் மழை வேறு பெஞ்சிருச்சா அட்டை வந்து பெருகிடும், நம்மளை இனிமேல் போக விடாது. நல்ல வேலை நம்ம போயிட்டு வந்தாச்சு. பல 100 வருஷமாக அந்த ஊர் மக்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு சாலை வசதி போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ரோ, அந்த இடம் ரொம்ப ஒழுக்குது, பார்த்து வாங்க.